இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேச போகிறார். தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் நமக்கு முன்பதாய் நின்று தன்னுடைய சகல சர்வாயுத வர்க்கத்தையும் பயன்படுத்தி நம்மை அழிக்க நினைக்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்மோடு இருக்கிறபடினால் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாதுகாத்து வருகிறார். பல தேசங்களிலே நாம் இன்றைக்கு யுத்தத்தை கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லி வேதம் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது? யுத்தத்தை கேள்விப்படுவீர்கள், யுத்தத்தை காண்பீர்கள், பலவிதமான இயற்கை அழிவுகளை நீங்கள் காண்பீர்கள், பலவிதமான அரசியல் மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யுத்தத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். இலங்கை தேசத்திலே பல ஆண்டுகள் யுத்தம் நடைபெற்றது. அந்த தேசத்துடைய ஜனங்கள் பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாய் கடந்து சென்றார்கள். இப்பொழுதும் கூட ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் அமெரிக்கா தேசங்களுக்கும் யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. யுத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். அந்த யுத்தத்துக்கு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பழக்குவிக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் சில நேரத்திலே உங்களோடு இடைப்பட்டு பேசும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் மிக கவனமாக உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் மாற்றி வைத்து விடுவார். யுத்தம், பிசாசானவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறான், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தத்தை பிசாசானவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இந்த யுத்தத்தில் இருந்து அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். நாம் ஒன்றை பழகிக் கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? யுத்தம் கர்த்தருடையது. தேவனுடைய பிள்ளைகள் இதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவியிலே நடத்தப்படுகிற பிள்ளைகள், ஆவியானவரால் தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஆவியானவருடைய ஆளுகை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்திற்கு நேராக தேவன் இறங்கி வருவார். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கும். உலக பிரகாரமான பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான யுத்தம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறபடினால் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். சில நேரம் பழக்குவிக்கப்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் எடுக்கிற வரை
தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு தேவனோடு நடக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெறுவார்கள். உலக யுத்தத்தின் காரியங்கள், உலக யுத்தத்தை கொண்டு வருகிறதான பிசாசானவனை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே பலனை அதிகமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கோலியாத் ஒரு பக்கம் தாவீதை அழிக்கும்படி நின்று கொண்டிருக்கிறான். தாவீது கோலியாத்துடைய பார்வைக்கு மிகச் சிறியவனாயிருந்தான். ஒரு பக்கம் கோலியாத்திற்கு பின்னாடி பெரிய ராணுவ அணிவகுப்பு இருந்தது. அவனுடைய உருவத்தில் பெரிய ஆளை போல தோற்றமளித்தான். அவனுடைய சர்வாங்க எல்லா படைகளையும் அவன் திரட்டி வைத்திருந்தான். ஆனால் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற தாவீதோ கோலியாத்துடைய பார்வைக்கு மிகச் சிறியவனாயிருந்தான். இவனால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று சொல்லியிருந்தான். ஆனால் கர்த்தரோ இறங்கி வந்தார். கர்த்தர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க. இன்றைக்கு பலவிதமான யுத்தத்தை தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் வேலை ஸ்தலங்களிலே பலவிதமான பிரச்சனைகள், சரீரத்திலே பலவிதமான பலவீனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சில நேரத்தில் பிசாசானவன் குடும்பத்தை இரண்டாய் பிளக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை அவன் பிடுங்கி எடுத்து பல நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வறுமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு எத்தனிக்கிறான். இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் யுத்தத்திற்கு, ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நம்மை நாமே பழக்கப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு யுத்த காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். யுத்தம் தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பிசாசானவனுக்கும் எதிராய் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் இந்த யுத்தம் எப்பொழுது மாறும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு நாள் வரும் பொழுது யுத்தத்தை முறியடித்து ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் கர்த்தரே இறங்கி வருவார். ஆவிக்குரிய பிள்ளைகள் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். உலக பிரகாரமான யுத்தத்திற்கு போகிறவர்கள் ராணுவ வீரர்கள் அல்லது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் சில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். பல நேரத்திலே பனிபடர்ந்த இடத்திலே பயங்கரமான தீவிரவாதிகள் வந்து தாக்குகிற இடத்திலே அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஆயத்தமாய் இருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் பிசாசானவன் இந்த உலகத்திலே பலவிதமான இன்னல்களை கொடுத்து வியாதிகள், வறுமைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், அன்பு குறைந்து பலவிதமான தந்திரத்தோடு அவன் எதிர்த்து நின்று போராடும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். யுத்தத்தை ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் எதிர்கொண்டு அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியத்திலே நாம் கருத்தாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யுத்தம் ஆரம்பித்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, அதற்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்காதபடிக்கு தாவீது தன்னுடைய கையிலே ஒன்றுமில்லை, அவன் நிராயுதபாணியாய் இருந்தான். ஆனால் எதிராளியோ
ஒரு பெரிய படைபலத்தோடு இந்த தாவீதை பார்த்து ஏளனம் பண்ணி அவன் கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கையிலே ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கூட தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. இப்பொழுது பிசாசுக்கும் நமக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு தோற்று போவது அதிக நிச்சயம். ஆவிக்குரிய பிள்ளைகள், இந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் எடுக்கணும். இந்த வறுமையை மாற்ற வேண்டும், இந்த வியாதி மாற வேண்டும், எனக்கு இருக்கிற தோல்வி மாற்றப்பட வேண்டும், எனக்கு இருக்கிற பிரச்சனை இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இதை நீங்கள் பிடித்துக் கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான சகல கிரியைகளையும் சகல அந்தகார வல்லமைகளையும் அழித்து போட வல்லமையுடையவராயிருக்கிறார். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றார். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன் நடந்ததான ஒரு தேவ மனிதன். அவன் வந்து ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எது நாள் வரையில் செவிடரை போல, காது கேளாதவரை போல நின்று கொண்டிருப்பீங்க? கர்த்தர் யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஒரு வார்த்தை உணர்த்துகிறார். நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகள், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் சபைக்கு செல்லுகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் சகலத்திலும் உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை உலகத்தின் ஜனங்களுக்கு உங்களை நீங்கள் இப்படி காண்பிக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்கள் இருதயத்தை சோதிக்கிறவராக உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்கு முதலாவது தேவன் காண்பிக்கிற முதல் வழி, என்னுடைய வழியை, என்னுடைய பாதையை, நான் நடந்து செல்லுகிற பாதை, நான் ஓடிக்கொண்டிருக்கிற பாதை, என் வழி, என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, நான் எப்படியாய் நடந்து கொள்ளுகிறேன் என்பதை குறித்து யோவான் ஸ்நானகன் மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார். உன் வழியை என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவருக்குள்ளாக உங்கள் வழி பிரியமாயிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதிகளும் உங்களோடு வந்து என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரம், அவர்கள் உங்களோடு கூட என்ன செய்வாங்க? சமாதானமாய் இருப்பாங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு ஸ்தோத்திரம், போராட்டம், பிரச்சனை, பாடு என்று சொன்னால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற முதல் காரியம், நீ உன் வழியை சுத்தப்படுத்து, ஆதாயப்படுத்து, ஆயத்தப்படுத்து, உன் பாதைகளை செவை பண்ணு. நான் ஓடிக்கொண்டிருக்கிற பாதை சரியா? நான் போகிற பாதை சரியா? என்னுடைய பாதையில நான் எதையெல்லாம் என் கால்களுக்கு கண்ணியாக நான் வைத்திருக்கிறேன், நான் எதெல்லாம் சரிபடுத்த வேண்டும்? நீங்க நினைச்சு பாருங்க, உங்க குடும்பத்தில் வறுமை வருவதற்கு என்ன காரணம்? எனக்கு கர்த்தர் கொடுத்த பணத்தை நான் சரியா செலவு பண்ண நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேனா?
எனக்கு கொடுத்த வேலையில நான் சரியாய் ஓடும்படியாக நான் முயற்சிக்கிறேனா? எனக்கு கொடுத்ததான சில வியாபாரத்துல பிசினஸ்ல சரியா இருக்கிறேனா? எனக்கு கொடுத்த குடும்பத்தை நான் சரியா பராமரிக்கிறேனா? எனக்கு கொடுத்த ஊழியத்துல நான் சரியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? எனக்கு கொடுத்த ஆத்துமக்கள் மேல் நான் எப்பொழுது கரிசனை உள்ளவனா இருக்கிறேனா? இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உன் வழியை செவைப்படுத்து. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 40:3 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 40:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவைப்படுத்துங்கள். நீங்க பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது கவனிங்க, போராட்டம் வரும் பொழுது, நிந்தனை வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது தேவன் பக்கத்தில் நிற்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது, நான் சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய மாம்ச புயத்தை நம்பியோ மாம்ச பலத்தை நம்பியோ ஓடாதபடிக்கு நான் கர்த்தருடைய பாதையிலே நான் ஆண்டவருக்கென்று நடக்கும் பொழுது அவர் எனக்கு என்ன செய்வார்? வழியை ஆயத்தப்படுத்த. நீ எப்படி போகணும், நீ என்ன செய்யணும், எப்படி பேசணும், ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்பர் 1. அப்படி நீங்க செஞ்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? சங்கீதம் 23:5 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 23:5 அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. போதும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு வழியை மட்டும் ஆயத்தப்படுத்தி பாருங்க. இந்த உலகத்தின் ஓட்டத்தில் ஓடாதபடிக்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பார். தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். முதலாவது, உங்கள் பாதைகள் செவையாய் இருக்க ஆண்டவருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதபடிக்கு என் வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். நம்பர் 1. இரண்டாவது, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க. லூக்கா 3:6 வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:6 வசனம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். யோவான் ஸ்நானகன் சும்மா விடல. முதல் காரியத்தை என்ன தெரியுமா செய்தார்? முதலில் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒன்று, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். நம்பர் 1, கர்த்தருக்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்தி அவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே கடந்து வந்து யுத்தத்தில் வெற்றி பெறுகிறதான அந்த பலனை கொடுப்பார். இரண்டாவதாக, ஆண்டுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்ப வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புகிறதான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
ஆண்டுடைய வார்த்தை நமக்காய் கிரியை செய்கிறது. பாவ மன்னிப்புக்கென்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனோடு நடக்கிற பிள்ளைகள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து என்னை இன்றைக்கு பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, இன்றைக்கு என் பாவத்தை மன்னியும், பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, அசுத்தத்திலே அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு, உலக பாவம், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசைகள் எனக்குள் கடந்து வந்து ஒட்டி கொள்ளாதபடிக்கு பாவ மன்னிப்புக்கென்கிறதான அந்த மனம் திரும்புகிற அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் ஊற்றும். ஏன் என்று சொன்னால், பிசாசானவன் நீங்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது பாவ மன்னிப்பு கேட்டபடி பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றீர்கள். அதோடு பிசாசு உங்களிடத்தில் வரமாட்டேன் என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து பிசாசு கவனித்துக் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு யுத்தத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த யுத்தத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு ஸ்தோத்திரம் மனம் திரும்புகிற அந்த அனுபவத்திலே மனம் திரும்பணும். மனதை உலகத்திற்கு நேராக வைத்துக் கொண்டு உலகத்திற்கு நேராக நம்முடைய மனதை அலக்களிக்கிறதான இந்த பொல்லாத சத்துருவை, இந்த பொல்லாத பிசாசானவனை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே, நேற்றைய தினம் வரை நான் எத்தனை பாவம் செய்திருந்தனோ அது எல்லாவற்றையும் மன்னித்துப்படும். இன்றைக்கு நான் பாவம் செய்யாதபடி நீர் என்னை ஆசீர்வதியும். நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே, மனம் திரும்பணும். எத்தனை நாள் நீர் என்னை ஸ்தோத்திரம் வார்த்தைகளினால் உணர்த்தியும், பலவிதமான சூழ்நிலைகளினால் என்னை உணர்த்தியும், பலவிதமான வாதைகளை கொடுத்தும் நான் இன்னும் மனம் திரும்பாதபடி இருக்கிறேன். என்னுடைய இருதயத்தை பாருங்கப்பா. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெயம் பெற வேண்டும். யுத்தத்திலே பிசாசுக்கு எதிராக ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டதான புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இயேசுவுடைய ரத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். பாவ மன்னிப்பு பெறுவதற்குண்டான அவருடைய ரத்தம் சகல ஜனங்களுக்கும் சிந்தப்பட்டு இருக்கிறது. விசேஷமாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. ஏதோ சபைக்கு செல்றோம், பைபிள் எடுத்துட்டு போறேன், அங்க ஊழியக்காரர் எதையும் சொல்றாரு, நான் எதை கேட்டுட்டு வரேன், அது அல்ல நம்முடைய வாழ்க்கை. அதுவல்ல நம்முடைய வாழ்க்கை. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? ஊழியக்காரனை பார்த்து நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக கூடாது. கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசட்டும், நான் கர்த்தரை பார்க்கும்படியாக நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். பைபிள் வச்சிருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, சபைக்கு போறவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, காணிக்கை கொடுக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை என் உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொண்டேனப்பா. என் உள்ளத்திற்குள்ளாக இந்த வார்த்தை ஜீவனோடு கிரியை செய்கிறது. இந்த வார்த்தை ஜீவனோடு கிரியை செய்கிறபடினால் எனக்கு எதிராக இருக்கிறதான எதிராளி பிசாசு தோற்று போகும்படியாக அவர் எனக்காக என் பட்சத்தில் நின்று எனக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரே வழக்காடி கொண்டிருக்கிறார்.
மனுஷன் உங்களுடைய நியாயத்தை பார்க்க மாட்டான், ஆனால் கர்த்தரோ உங்கள் பட்சத்தில் இருக்கிற நியாயத்தை ஆதியிலிருந்து இந்த நாள் மட்டும் இருக்கிற உங்கள் பட்சத்தில் இருக்கிற நியாயத்தை கர்த்தர் பார்க்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிருங்களே. தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். ஆதலால் சகோதரரே, இவர் இயேசு மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மூலமாக தேவனாகிய கர்த்தரோ நமக்கு பாவ மன்னிப்பை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொண்டபடினால்தான் உலகத்தின் சகல அதிகாரங்களுக்கும் சகல காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமீன். மூன்றாவதாக வசனத்தை வாசிப்போம். லூக்கா 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:9வது வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். தேவனாகிய கர்த்தர் மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது, ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த பிசாசானவனோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு முதலிலே நீங்கள் கர்த்தருக்கு வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்கள் பாதைகளை செவைப்படுத்த வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் கேட்ட அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? கர்த்தர் சொற்படி நான் கேட்டு இருக்கிறேனா? அல்லேலூயா. ஆண்டுடைய சொற்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த யுத்தத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார். மூன்றாவதாக, கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான், ஆண்டவருக்கு ஊழிய செய்கிற பிள்ளைங்க தான், கர்த்தருக்கென்று ஊழிய செய்கிற ஊழியர்கள் தான், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திற்குள்ளாக ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது. என்னுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ளாக ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது. வஞ்சகம், இச்சை, ஸ்தோத்திரம், அசுத்தம், பலவிதமான ஸ்தோத்திரம், வைராக்கியம், கோபம். தேவனாகிய கர்த்தர் இதை பார்க்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் சரிபடுத்தலின்னு சொன்னா கர்த்தரே உனக்கு எதிராய் வந்து நிற்பார். தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று அவர்களை விடுவிப்பார். ஆனால் உலக பிரகாரமாக உலக மனிதர்களுக்கு வேஷம் போட்டு நானும் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை தேவனாகிய கர்த்தர் தண்டிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கீழே கர்த்தர் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் சில தகுதிகளை வைத்திருக்கிறார், சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் போய் நின்றால் ஒரு குடும்பம் செழிக்கும். நீங்கள் ஒரு குடும்பத்திற்காக ஜெபித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் என்ன சொல்கிறது? நல்ல கனி கொடாத தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும். அந்த ஆபத்திலிருந்து கர்த்தரே அவர்களை விடுவிப்பார். ஆனால் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு தேவனை அறிந்தும் தேவனுடைய சத்தியத்தை அறியாதபடிக்கு
ஊழியருக்கு நடுங்குகிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் பார்க்க மாட்டார். ஊழியர் இடத்துல நீங்க போய் ஐயா ஐயான்னு சொல்லி பின்னாடி நின்றுகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் அதை விரும்ப மாட்டார். உடைய பணம், உடைய புகழ், உடைய அந்தஸ்து இவை எல்லாம் வீண். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு போகும். இப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் நிற்பது போல தோன்றும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மூன்றாவது காரியத்தை எதற்காக உணர்த்துகிறார்? ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நான் மாற்றி வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். என்னை நானே சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் மிருக ஜீவன்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டா அது தன்னுடைய நாக்கினால் அந்த புண்களை நக்கி அதை தன்னைத்தானே அந்த ரணத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுமாம். அதுபோலதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நமக்குள்ளாக, எனக்குள்ளாக பாவம் ஒட்டி இருக்கிறதா, அதை சரிபடுத்துவதற்கு ஒரு போதகர் வரணும்னு சொல்லி தேவையில்லை. ஒரு ஊழியக்காரர் இடத்துல போய் நீ தலையை கொடுக்கணும்னு சொல்லி தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து என் வழியை சுத்தமாக்க, பரிசுத்தமாக்க ஆண்டவரே, எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற மனம் திரும்புதலோடு நான் நடந்து கொள்ள வேண்டும். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கும் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும். ஆமென். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடி பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்க, அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி உலகத்துடைய கிரியைகளை, உலகத்துடைய இச்சைகளை, உலகத்துடைய ஆசைகளை, உலக பிரகாரமான தேவர்களை போல் இருக்கிறதான உலகத்தின் கிரியைகளை இச்சிக்கும்படி போகிறவர்களை போல நீங்கள் இராதபடிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரையை விட்டு அகலுகிற, தேவனை விட்டு போகிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு பாருங்க, இராதபடிக்கு பாருங்க. நஞ்சையையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு என்னுடைய கனி தருகிற மரத்தின் கீழ் இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்கென்று வேர் பற்றி இலை பூ காய்த்து கனி கொடுக்கிற மரத்தை போல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்களே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நான் என் மரத்தின் வேரருகே கோடாரி வைக்கப்படுவதற்கு அந்த அனுபவத்தை போல ஸ்தோத்திரம், நஞ்சை வெட்டியை முளைப்பிக்கிற வேர் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். நான் எடுத்து போட ஆயத்தமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லிருங்களே. வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 12:3வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12:3. நீதிமானுடைய வேரோ அசையாது என்று சொல்லி வாசிங்க. நீதிமொழிகள். துன்மார்க்கத்தினால் நீதிமான்களுடைய வேரோ அசையாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேர் என்றைக்கும் அசையாது. அல்லேலூயா. உன்னுடைய வேர், நீ கிளை விட்டு இருக்கிறாய், ஆனால் உனக்குள்ளாக ஆணி வேராக இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
எல்லாரும் வந்து இந்த மரத்தை வெட்டி சாய்த்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வேரானது, உன்னுடைய மரமானது கனி கொடுக்கிற மரம். உன்னுடைய மரத்தை எந்த மனுஷனால் வெட்டி சாய்க்கவே முடியாது. ஆமென். ஆணி வேராக உள்ளுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்திருக்கிற தேவனாகிய கிறிஸ்து உன்னை நிலைநிறுத்தும்படியாய், உன்னை காப்பாற்றும்படியாய், நீ சாய்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு, அழிந்து விடாதபடிக்கு, யாரும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஸ்தோத்திரம் அழித்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறவராய் தேவனாகிய கர்த்தர் உன் வேர் அருகே அவர் வந்து நிற்கிறார். ஆமென். இப்பொழுது நீங்க சொல்லுங்க, கனி கொடுக்கிற மரமாக நான் என்னை மாற்றி வைத்துக் கொள்ளுகிறேன். ஆமென். நல்ல கனி கொடுக்கிற மரமாக நான் மாற்றி வைத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவர்களுடைய வேர் தேவனை தேடாத, தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுடைய வேர் வாடி போகும், அழிந்து போக. அந்த வசனத்தை நீங்க வேண்டுமானால் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏசாயா 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 5:24. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல. கவனிங்க, அக்கினி என்ன தெரியுமா செய்யும்? வைக்கோல், அக்கினி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது வைக்கோலை நீங்க எடுத்து போட்டு பாருங்க, அது பட்சித்து போடும். பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி போகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசானவன் போராடுவான், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கர்த்தரே உதவி செய்கிறவராய் இருப்பார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லி, பொய் காரியங்களை சொல்லி உங்களை அதமாக்கி, உங்களை பின்னிட்டு தள்ளும்படியாக உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வேர், அவருடைய குடும்பத்தின் முளையை, அவருடைய குடும்பத்தின் வேரை கர்த்தரே அற்று போகும்படியாக, கர்த்தரே அழித்து போடும்படியாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். வாசிங்க. அவர்கள் வேர் வாடி, அவர்கள் துளிர் நாசியை தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வசனம் தெரியாதையா? கவனிங்க, இந்த வார்த்தை நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை உலகம் முழுவதும் கடந்து செல்கிறது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு வசனம் தெரியாது. பைபிள் இருக்கு, வசனம் தெரியாது. வசனத்தை தெரியாதபடி எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும்? எப்படிக்கு தேவனுக்கு கனி கொடுக்க முடியும்? எப்படிக்கு தேவனுடைய சமூகத்திலே சாட்சியாய் வாழ முடியும்? கவனிங்க, நீ காணிக்கை கொடுத்துட்ட பரலோகம் போயிடலாம் நினைக்காதீங்க. பைபிள் இருக்குது, பரலோகம் போயிடலாம் நினைக்காதீங்க. சர்ச்சுக்கு வர்றேன் நான் பரலோகம் போயிடலாம் நினைக்காதீங்க. தேவனுடைய வசனத்திற்கு பயந்து, அவருடைய வசனத்தின்படி யார் உங்களை மாற்றி வைத்துக் கொண்டு தேவனுக்காக ஓடுகிறீர்களோ அவர்களை இந்த யுத்தத்திலிருந்து காப்பாற்றுகிறவராய் கர்த்தர் கடந்து வருவார். அல்லேலூயா. நான்காவதாக ஒரு வசனத்தை வாசி. லூக்கா, அதே லூக்கா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 17 லூக்கா 3:17. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். தூற்றுக்கூட கர்த்தருடைய கையில் இருக்குதுயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தூற்றுக்கூடை என்பது அதுல நல்ல மணிகள் இருக்கும், கோதுமை மணி இருக்கும், தூசி இருக்கும், பலவிதமான அசுத்தம் இருக்கு. அவர் கையில் தூற்றுக்கூடை இருக்கிறது. இந்த தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்? களத்தை நன்றாக விளக்கி சுத்தப்படுத்துவார். சுத்தப்படுத்தி இந்த தூற்றுக்கூடையை மேலே கையிலே தூக்கி அதை போடும் பொழுது, கவனிங்க, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கோதுமையை தன்னுடைய களஞ்சியத்திலே வைத்துக் கொள்வார், தன்னோடு வைத்துக் கொள்வார். கோதுமை
மணியை போல கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லிருங்களே, அல்லேலூயா சொல்லிருங்களே. அப்பொழுது பதரை போல இருக்கிறவர்கள் பறந்து போய் அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இதுவாகத்தான் இருக்க போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, உங்கள் சந்ததியை கர்த்தர் அழித்து விடுவார். ஆமென். இதுதான் நியாய தீர்ப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, நாங்க சும்மா இருக்க போகிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், ஆனா இந்த யுத்தத்தில் கர்த்தரை வெற்றி கொடுக்க போகிறார். உங்களுக்கு இருக்கிற யுத்தம் என்ன? எதிராளி யார், எங்க, எந்த பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க? உன் சொந்தக்காரங்க, உறவுகள். நீ யாரையெல்லாம் நம்பினையோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நின்று உங்களுக்கு விரோதமா போராடிட்டு இருக்காங்களே. கர்த்தர் சொல்லுகிறார், தூற்றுக்கூடை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வெற்றியை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கான ஜெயத்தை கர்த்தரே முன்குறித்து விட்டார். உங்களுக்கான ஓட்டத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி விட்டார். நான் செய்ய வேண்டியது, என் வழி கர்த்தருக்கு, என் வழியை நான் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆமென். இரண்டாவது, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்குள்ளாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மூன்றாவதாக, கோடாரியானது மரணின் கீரை வைக்கப்பட்டிருக்கிற நான் நல்ல கனி கொடுக்கிற மரம். ஆகவே ஸ்தோத்திரம், தேவனுக்கென்று வைராக்கியமாய் நான் நிற்கப் போகிறேன். நான்காவதாக, கோதுமையை கர்த்தர் தன்னுடைய களஞ்சியத்தில் வைத்துக் கொள்ள உங்களை தேவன் தன்னோடு வைத்துக் கொண்டு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை பதரை போல தூற்றி அடித்து அக்கினியிலே சுட்டெரிப்பார். அதை உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இனி உங்களுக்காக ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. உங்க வேலையில, உங்க குடும்பத்தில், உங்க தொழில்களில, உங்களுடைய வியாதிகளில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாத கதவை திறந்து வைத்திருக்கிறார். தேவன் உங்களை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசப்பாடைய கிருபை இன்றைக்கு நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார், கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட இறங்கி வாங்கப்பா. தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது என்னோடு கூட கடந்து வருவதாக. அக்கினி வல்லமை கடந்து வருவதாக. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் வல்லமை இப்பொழுதும் எனக்கு நேராக இறங்கி வந்து, ஆண்டவரே இறங்கி வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவுடைய பிரசன்னம் இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசப்பா, உம்முடைய பாதத்தில் விழுந்து நான் செபிக்கிறேன் ஐயா. தேவ ஆவியானவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எனக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணுங்கப்பா. யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லிட்டீங்களே, நீங்க யுத்தத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுது கடந்து வாங்க. ஆமென், அல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறையா, இயேசப்பா நாங்கள் துதிக்கிறையா. கர்த்தருடைய வல்லமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அக்கினி இப்பொழுது இறங்கி வருகிறது. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக ஒரு அக்கினியை போட்டுக்கொண்டே இருக்கிறார், ஒரு வல்லமை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சொல்லுவோம். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். ஓ, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. கரங்களை தட்டி சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கை செய்ய, கர்த்தருடைய பிள்ளைகள் அறிக்கை செய்து, ஓ தேவனாகிய கர்த்தர் நீர் எனக்காக இருக்கும் பொழுது தோல்வி என்னிடத்தில் வருவதில்லை. ஆண்டவரே, தோல்வி எனக்கு இல்லை, ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆர்ப்பரிங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. சேர்ந்து சொல்லுமா, சேர்ந்து. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஓ, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஐயா, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இன்னொரு சொல்லுவோம், மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, சதிகளை முறியடிப்பேன், ஓ சாத்தானை ஜெயமெடுப்பேன். சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோமோ, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கென்று இப்பொழுது தெய்வீக வல்லமை என் மேல் ஊற்றப்படுவதாக. அப்பா, இந்த அபிஷேகம், இந்த அக்கினி, இந்த வல்லமை, இந்த கிருபை, இந்த பலன் இப்பொழுது எனக்கு மேலாக ஊற்றப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவதற்காக என் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன், என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். யுத்தம் உம்முடையது ஆண்டவரே, நான் சும்மா இருக்க போகிறேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஆர்ப்பரிங்க. ஆவியானவர் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு விட்டார். ஆவியானவர் உங்களுக்காக யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆவியானவர் உங்களுக்காக யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஓ ஆவியானவரே, ஓ தடுத்து ஆவியானவரை தாண்டி எந்த சத்துரு உங்களுக்கு முன்பதாய் வர முடியாது. ரீபா காபா நாபா. ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. யுத்தத்திற்கு பழக்க வைக்கும்படியாய் உன் கரங்களை கர்த்தர் பிடித்திருக்கிறார். யுத்தத்திற்கு ஆயத்தமாகி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யுத்தம் பண்ண போகிறேன், நீ சும்மா இருந்து வேடிக்கை பார். நான் உனக்காக வழக்காட போகிறேன். ஆண்டுடைய சேனை கூட்டம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேல இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல இறங்கி வருகிறது. அந்த சேனையின் கூட்டம், அந்த அபிஷேகத்தின் கூட்டம், அந்த ஜெயத்தின் கூட்டம் இப்பொழுது உன் குடும்பத்திற்கு நேராக, உன் பிள்ளைகளுக்கு நேராக அது வந்து நிற்கிறது. உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் விழுந்து போவார்கள். உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் அவமானப்பட்டு போவார்கள். தேவனுடைய சத்தியம் இன்றைக்கு நிலைவரமாய் மாறப்போகிறது. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கிருபா பாராட்டம். கர்த்தாவே,
யுத்தம் என்னுடையது. நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னீங்க. பொல்லாத வியாதிகளுக்கும், பொல்லாத மரண கட்டுகளுக்கும், பொல்லாத நஷ்டங்களுக்கும், பொல்லாத வறுமைகளுக்கும், பொல்லாத பிரச்சனைகளுக்கும் எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவ பாதுகாப்பு உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கிறதா இருக்கும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.